Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேங்க்ல என்ன மாதிரியான அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு பர்சன் என்ன அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முக்கியமா சேவிங்ஸ் அக்கவுண்ட பத்தி பார்க்க போறோம். பேங்க்ல என்னென்ன அக்கவுண்ட் எல்லாம் இருக்குன்னா சேவிங்ஸ் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நார்மலா ஒரு பர்சன் ஒர்க் பண்ற பர்சன் ஒரு மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 15,000 20,000 சேலரி வாங்குற பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவாங்க. நார்மலா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ்னு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பேங்க்ஸ் என்னென்ன எல்லாம் தேவைப்படுது, என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கேஒய்சி ப்ரூஃப்னு ஒன்று சொல்லுவாங்க. நோ யுவர் கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஒய்சி ப்ரூஃப்ல என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி நிறைய வேலிட் ஐடென்டி ப்ரூஃப் நம்மளுடைய இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடி ப்ரூஃப்ஸ் இது எல்லாமே. இது பாத்தீங்கன்னா பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட ப்ரூஃபா வேலிட் ப்ரூஃபா எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வச்சு மட்டும்தான் நம்மளுடைய பேங்க்ல அக்கௌண்ட்டை ஓபன் பண்றாங்க. மெயினா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல ஓபன் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் போட்டோ ஒன்று வேணும். நம்ம இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு எப்படின்னா இப்ப நம்மளுடைய மோடி கவர்மெண்ட் ஆதார் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது இப்ப வேலிட் ஐடென்டி ப்ரூஃபா எல்லா பேங்க்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேன் கார்டு பாத்தீங்கன்னா 18 ஏஜுக்கு மேல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு பாத்தீங்கன்னா மேண்டேட் ப்ரூஃபா சில பேங்க்ஸ்ல கேட்கறாங்க. சில பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு மட்டும் வச்சுமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்டாகவும் இருக்கும், ஜாயிண்ட் அக்கௌண்டாகவும் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க பேங்க் சைட்ல இருந்துன்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலா ஒரு ஏடிஎம் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, பாஸ்புக் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் செக் புக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நார்மலா சில பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் பண்றதுக்கு செக் லீஃப் யூஸ் பண்றாங்க. சில பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா நார்மல் வித்ட்ராவல் சலான்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க கேஷ் வித்ட்ராவல் பண்றது. ஏடிஎம் நார்மலா பாத்தீங்கன்னா சில பேங்க்ஸ்ல லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 20,000 பர் டே அப்படிங்கிற மாதிரி லிமிட்ஸ் செட் பண்ணி கொடுத்துருவாங்க நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல கொடுக்குற ஏடிஎம் கார்டுக்கு சார்ஜஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது 200 இருந்து 250 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது போக பாத்தீங்கன்னா பேங்க் சைட்ல இருந்து என்னென்ன சார்ஜஸ் அப்ளை பண்ணுவாங்கன்னா எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்ளை பண்ணுவாங்க. எஸ்எம்எஸ் சார்ஜஸ் எப்ப அப்ளை பண்ணுவாங்கன்னா 3 month ஒன்ஸ் 50 rupees இருந்து 100 rupees வரைக்கும் அப்ளை பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செக்கை டிரான்ஸ்ஃபர் பண்றக்கோ இல்ல நெஃப்ட் பண்றக்கோ பாத்தீங்கன்னா செக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அவங்களுடைய சேலரி கிரெடிட்ஸ் கொடுத்துக்கலாம். நார்மலா பாத்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ்ல மந்த்லி எவ்வளவு வேணாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுப்பாங்கிறது இல்ல. ஒரு 3 ல இருந்து 4% வரைக்கும் பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில சிட்டி பிரான்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 5,000 வரைக்கும் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில அர்பன் அதுக்கப்புறம் ரூரல் பிரான்ச்சஸ்ல 1,000, 2,000, 2,500 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேங்க் உடைய ரூலா இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா பேங்க் பாத்தீங்கன்னா இந்த நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா 200 ல இருந்து 300 வரைக்கும் சார்ஜஸ் அப்ளை பண்றாங்க பர் மந்த். ஸோ பாத்தீங்கன்னா நீங்க பாரு சில கஸ்டமர் பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் 1,000 rupees அப்படின்னா அந்த 1,000 rupees சில பேங்க்ல ஹோல்டு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாத்தீங்கன்னா அன்வான்டா பாத்தீங்கன்னா சில சார்ஜஸ் தவிர்க்க முடியும். ஸோ இந்த மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் தவிர்க்கிறதுக்கு எல்லாருமே அவங்களுடைய பேலன்ஸை பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சார்ஜஸ் அதிகமா அப்ளை ஆகாது. சில பேர்த்துக்கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஆதார் பேன் பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கிட்ட பாத்தீங்கன்னா நேம்ல பாத்தீங்கன்னா மிஸ் மேட்சஸ் இருக்கும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக பேங்க்ல பாத்தீங்கன்னா அடிஷனல் ஐடென்டி ப்ரூஃப் நீட் பண்ணுவாங்க. அது என்னன்னா ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ப்ரூஃப்ஸை பாத்தீங்கன்னா நேம் மிஸ் மேட்ச் ஆதார் பேன்ல இருந்ததுன்னா ஸோ அடிஷனலா இதுலயும் ஆதார்லயும் எனக்கு சேமா இருக்கு ஸோ ஓபன் பண்ணி கொடுங்க அப்படிங்கறது.
ஓப்பன் பண்ணி கொடுங்க பேங்க்ல அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க்ல சொல்லலாம். ஸோ இது வந்து அடிஷனல் ப்ரூஃபா வந்து பாத்தீங்கன்னா பேங்க் வந்து ரெக்வயர் பண்றாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து ஆதார்ல இருக்க அட்ரஸ், இது எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்புக்ல வந்து அந்த என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதுல இருக்க அட்ரஸ், அதுல இருக்க டேட் ஆஃப் பர்த், அதுல இருக்க நேம் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ஏதாவது பேன் கார்ட்லயோ ஆதார் கார்ட்லயோ அப்டேஷன் பண்ணனீங்கன்னா அதுல வந்து அதோடைய ப்ரூஃபை வந்து பேங்க்லேயே கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்லயும் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பத்தி நான் உங்களுக்கு மோரோவர் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.